ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிகினர் வேர்ட்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆதங்கம். ஸோ ஆதங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஆங்ஸைட்டி. 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 ஆதங்கம் அப்படின்னா ஆங்ஸைட்டி. 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 பேரானந்தம். பேரானந்தம். இப்போ வந்து ஹாப்பியாக இருக்க, அதாவது சந்தோஷமாக இருக்கிறத விட ரொம்ப பேரானந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ராப்சா. 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 அடுத்தது சூது. சூதுன்னா அந்த சூதாட்டம்லாம் பண்ணுவாங்கல்ல, அதாவது சீட்டு விளையாடுறது, அதையுமே நம்ம சூதாட்டம் தான் சொல்லுவோம். அந்த சூது அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை கேம்பலிங். 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 கேம்பிளிங். குற்றம். ஏதாவது தவறு நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதை குற்றம்னு சொல்லுவோம். அந்த குற்றத்துக்கான இங்கிலீஷ் வார்த்தை crime. 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 குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை guilty. 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 குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னா guilty. ஆதங்கம் அப்படின்னா ஆங்ஸைட்டி. பேரானந்தம் அப்படின்னா ராப்சா. சூது அப்படின்னா கேம்பலிங். குற்றம் அப்படின்னா கிரைம். குற்ற உணர்ச்சி அப்படின்னா கில்ட்டி. அடுத்த வேர்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்த வார்த்தைகள்ல முதல்ல வந்து குற்றவாளி. குற்றவாளி நம்ம சொல்லுவோம்ல, அதாவது தப்பு பண்றவங்களும் நம்ம குற்றவாளின்னு சொல்லுவோம். அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை கல்பிரிட். கல்பிரிட். குற்றவாளி அப்படின்னா கல்பிரிட். ஆதாரம். என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ ஒருத்தவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க, அவங்க குற்றம் பண்ணதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அந்த ஆதாரம் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை எவிடன்ஸ். 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 அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த குற்றம் பண்ணதுக்கான காரணம் என்ன, இல்லை ஏதோ ஒரு நல்ல செயல் பண்ணும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, காரணம் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ரீசன். ரீசன். காரணம் அப்படின்னா ரீசன். பொறி. பொறினா வந்து இப்போ நம்ம எலிக்கு பொறி வைப்போம்ல, அதையும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக சூழ்ச்சி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பொறி. அவன் வந்து உன்னை ஏமாத்துறதுக்காண்டி இந்த மாதிரி பொறி வச்சிருக்கான், நீ போய் சிக்கிறாத அப்படின்னு சொல்லுவோம்ல. எந்த பொறியா இருந்தாலும் அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ட்ராப். ட்ராப். பொறி அப்படின்னா ட்ராப். போலி. அதாவது இப்போ வந்து போலியான ஒரு சர்டிஃபிகேட், அதாவது சர்டிஃபிகேட்னா இப்போ நம்ம படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்குவோம்ல, அந்த மாதிரி படிக்காமலே போலியாக சர்டிஃபிகேட் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி போலி சர்டிஃபிகேட் வச்சு வேலைக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல. போலி அப்படின்னா ஃபார்ஜரி. 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 போலி அப்படின்னா ஃபார்ஜரி. ஃபார்ஜரி. குற்றவாளி அப்படின்னா கல்பிரிட். ஆதாரம் அப்படின்னா எவிடன்ஸ். காரணம் அப்படின்னா ரீசன். பொறி, எலிக்கு வைக்கிற பொறியா இருக்கலாம், இல்லை மனுஷங்களை வந்து மாட்டி விடுறதுக்காக சூழ்ச்சியா பண்ணுவோம்ல, அந்த பொறியா இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை தான் ட்ராப். ட்ராப். அப்புறம் போலி, அதாவது
அசலா இல்லாமல் போலியாக ஏதாவது தயாரித்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார்ஜரி. அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் தான் ஃபார்ஜரி, தமிழில் அதுக்கு பேர் வந்து போலி. ஓகேவா? ஸோ போலியான விஷயங்கள், போலியான செயல்கள் அப்படின்னா ஃபார்ஜரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.